ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா vCenter இன்ஸ்டலேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ vCenter இன்ஸ்டலேஷன் இஸ் நத்திங் பட் VCSA டெப்ளாய்மெண்ட். vCenter இன்ஸ்டலேஷனுக்கு வந்து ஒரு புது என்வரான்மெண்ட்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ESXi டெப்ளாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த ESXiல we can install ஒரு VM, ஒரு விண்டோஸ் VM கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் VM கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து we can deploy the VCSA VM. Whenever we deploy the VCSA VM, it will create the VCSA VM. நம்ம ஒரு VCSA deploy பண்றப்ப அது VCSA கிரியேட் பண்ணுது. அந்த VCSA is nothing but vCenter. அந்த VCSA VM டவுன் ஆச்சு அப்படின்னா vCenter ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இதுக்கு ப்ரீ ரெக்வசைட் ஒரு vCenter இன்ஸ்டால் பண்றதுக்கான ப்ரீ ரெக்வசைட் என்ன அப்படின்னா மினிமம் ஒரு அந்த ESXiல ஒரு 16 GB RAM அது இருக்கணும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஒரு 300 GB ஸ்டோரேஜ் இருக்கணும். அப்ப நம்ம ஆல்ரெடி நம்மளோட ESXi ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இந்த ESXi தான் நம்ம வந்து இந்த ESXi தான் நியூ ESXi. இந்த ESXi தான் we are going to deploy the VCSA VM. ஸோ அப்போ இதோட IP address 192.168.2.11 அண்ட் இதோட ஹோஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க ESXi prod 01. இதுல நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து மேப் பண்ணிருக்கோம். அந்த டேட்டா ஸ்டோர் ஹேஸ் 300 GB ஃப்ரீ ஸ்பேஸ். Before going for vCenter deployment, அந்த vCenter நீங்க வந்து உங்களோட DNSல போயிட்டு என்ட்ரி பண்ணணும். சர்வர் மேனேஜர் போயிட்டு டூல்ஸ்ல DNS இந்த இடத்துல ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் ரெண்டு இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா techie.com நம்ம டொமைன் நேம். இந்த டொமைன்ல ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் த ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு. ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு வந்து இது டபுள் கிளிக் பண்றேன். நான் அதுக்கு VCSA 8 அப்படிங்கிறது 8.0 அப்படின்னு நான் வந்து 8 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கு ஒரு IP address கொடுத்துருக்கேன். இந்த IP address தான் நான் vCenter யூஸ் பண்ண போற IP address 192.168.2.100. என்னோட ESXi IP வந்து 192.168.2.11. என்னோட ESXi IP address 100, vCenter IP address 100 கொடுக்க போறேன். ஸோ அது நான் ஆல்ரெடி ஏ ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம VCSA டெப்ளாய் பண்ணலாம். ஸோ VCSA டெப்ளாய் பண்றதுக்கு there is ISO image, நமக்கு அந்த VCSA ISO image நமக்கு தேவை. ஸோ அந்த ISO image நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதோட சைஸ் வந்து 10 GB இருக்கும். VCSA இருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா there is a VCSA UI installer. அதுல Windows 32 அதுல இன்ஸ்டாலர். இன்ஸ்டாலர் செலக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால், அப்கிரேட், மைக்ரேட், ரீஸ்டோர் வரும். அப்கிரேட்னா 6.7 இருந்து 7.0 அல்லது 7.0 இருந்து 8.0 அப்கிரேட் பண்றது. இன்ஸ்டால்னா ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷன். ஸோ we are going for fresh installation. So let me select install. ஸோ ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணுவோம். லைசன்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். Also ஸோ vCenter டெப்ளாய்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் வரும். நம்ம அந்த VCSA டெப்ளாய் பண்றப்ப அதுல இன்ஸ்டால் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்ப ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டும் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ ஸ்டேஜ் 1ல நெக்ஸ்ட் கொடுக்குறேன். லைசன்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் vCenter server deployment target which is called அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த ESXiல இந்த VCSA VM பிளேஸ் பண்ண போறோம். ஸோ we have already ESXi. the ESXi host வந்து 192.168.2.11. இந்த ESXiல தான் நம்ம இந்த vCenter VM பிளேஸ் பண்ண போறோம். அப்ப இதோட IP தான் நம்ம கொடுக்கணும். இதான் டெப்ளாய்மெண்ட் டார்கெட். அதாவது டார்கெட் எங்க போய் இதை வைக்க போறீங்க அதான் டார்கெட். அப்ப இதை போட்டுக்கலாம் பாருங்க ESXi host or vCenter name. ஸோ ESXi நேம் கொடுக்குறோம் 192.168.2.11. போர்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ரூட் பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆத்தென்டிகேட் பண்ணோம். ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் வார்னிங் வரும். ஆத்தென்டிகேட்னா நம்ம கொடுத்துருக்கிற ESXi IP அட்ரஸும் ESXi கிரெடென்ஷியலும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். தென் எஸ் கொடுத்துட்டு
இது வேலிடேட் பண்ணும். இந்த ஐபி அட்ரஸும் இது வேலிடேட் பண்ணும். இப்ப செட்டப் vCenter சர்வர் VM, அந்த VCSA VMக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. So let me provide the VCSA 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கு ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். இந்த ரூட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இந்த VCSA VM ஆக்சஸ் பண்றதுக்கான ரூட் பாஸ்வேர்டு. vCenter பாஸ்வேர்டு வேற, ரூட் பாஸ்வேர்டு வேற. ரூட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அந்த VCSA VMக்கு உள்ள ஆக்சஸ் பண்றதுக்கு பாஸ்வேர்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ பாஸ்வேர்ட் வந்து கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும், எல்லாமே கலந்து இருக்கணும். அப்பதான் அக்செப்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப எனக்கு டெப்ளாய்மென்ட் சைஸ்னு வருது பாருங்க. இந்த டெப்ளாய்மென்ட் சைஸ் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தான் அந்த VM வந்து CPU, மெமரி, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே அலோகேட் பண்ணிக்கும். சரியா? இப்போ இதுல நீங்க டைனி அப்படிங்கிறது ஒரு சின்ன என்வரான்மெண்ட். இதுல பாருங்க, டைனி அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் 10 ஹோஸ்ட் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். இதுல 100 VM கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் போட்டீங்கன்னா மேக்ஸிமம் 100 ஹோஸ்ட் போட்டுக்கலாம், 1000 VM போட்டுக்கலாம். இப்போ ப்ரொடக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அங்க மீடியம் அல்லது லார்ஜ் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ் லார்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ லேப்ல யூஸ் பண்ணதுனால we are going for tiny. ஸோ இது கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 CPU 14 GB மெமரி அதை எடுத்துக்கும். ஸ்மால் கொடுத்தீங்கன்னா 4 CPU 21 GB மெமரி எடுத்துக்கும். ஸோ எக்காரணம் ஒன்று ஸ்மால் லேப்ல போடுறப்ப டைனி மட்டும் போடுங்க. ப்ரொடக்ஷன் போனா லார்ஜ், எக்ஸ் லார்ஜ் இருக்கும் அல்லது மீடியம் இருக்கும். உங்க என்வரான்மெண்ட்டை பொறுத்து. மீடியம்னா 400 ஹோஸ்ட் போட்டுப்பாங்க, அது என்வரான்மெண்ட்டை பொறுத்து. அதே மாதிரி ஸ்டோரேஜும் அதை அலோகேட் பண்ணிக்கிது பாருங்க. டைனியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது 7 இந்த ஸ்டோரேஜ் எடுத்துக்குது. ஸ்மால் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்ப எந்த இடத்துல இந்த vCenter VM வைக்க போறீங்க, அதாவது எந்த ஸ்டோரேஜ்ல? நான் டேட்டா ஸ்டோர் ஆல்ரெடி மேப் பண்ணிருக்கேன். என்னோட டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ ஸ்பேஸ் 300 GB. அந்த டேட்டா ஸ்டோர்ல மேப் பண்றேன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆன் எக்ஸிஸ்டிங் டேட்டா ஸ்டோர். அந்த ESXல அட்டாச் ஆகிற டேட்டா ஸ்டோர்ல நான் வச்சுக்கிறேன். தென் இதுல எனேபிள் தின் டிஸ்க்னு கொடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படிங்கறத நான் லேட்டரா சொல்றேன். பட் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க நீங்க. சரிங்களா? எனேபிள் தின் டிஸ்க் கண்டிப்பா எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணா கூடாதீங்க. தென் நெக்ஸ்ட் கன்ஃபிகர் நெட்வொர்க் செட்டிங். இந்த இடத்துல தான் நம்ம விர்ச்சுவல் மிஷின் அந்த vCenterோட எல்லா டீடைல்ஸ் நம்ம என்ட்ரி பண்றோம். சரிங்களா? சரி, இதுல ஐபி சொல்லுங்க. அத எதுக்கு எனேபிள் பண்றோம்? சொல்றேன் ஒரு சொல்லுங்க முடிச்சிடுறேன். ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபி தான் நம்ம கொடுக்கணும். ஐபி இப்போ நம்ம கொடுக்குற ஐபி அட்ரஸ் வந்து VCSA VM ஐபி அட்ரஸ் அண்ட் vCenter ஐபி அட்ரஸ். VCSA VM ஐபி அட்ரஸும் ஒண்ணுதான், vCenter ஐபி அட்ரஸ் ஒண்ணுதான். ரெண்டு டிஃபரன்ஸ் கிடையாது. சரிங்களா? இதோட ஐபி அட்ரஸ் 1.168.2.100. சப்நெட் மாஸ்க் நீங்க ESXல என்ன சப்நெட் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 255.255.0. ஹலோ. டிஃபால்ட் கேட்வே 192.168.2.10. ஸோ என்னோட டிஃபால்ட் கேட்வே 1, DNS சர்வர் 192.168.2.10. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். FQDN நேம் நீங்க கொடுத்தா ஓகே, கொடுக்காட்டாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ நீங்க இது FQDN வந்து ஆப்ஷனல் தான். நீங்க கொடுத்தா கொடுத்துக்கலாம், கொடுக்காட்டி வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ ஐபி வந்து கொடுத்தாச்சு. இது ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. 192.168.2.100 சப்நெட் மாஸ்க் இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். இதுல எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் இஷ்யூ வரும். சரியா? ஸோ 2.10. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போறேன். ஸோ இப்போ இதுல எல்லாமே வேலிடேட் பண்ணிக்கோங்க. வேலிடேட் பண்ணிட்டு தென் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் 2 ஸ்டார்ட் ஆகும். ஃபைன். எதுக்காக தின் டிஸ்க் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ தட்ஸ் 2 டிஸ்க் இருக்கு. திக் டிஸ்க், தின் டிஸ்க், 2 டிஸ்க் இருக்குது.
திக் டிஸ்க் அப்படிங்கிறது இது நான் ஒரு தனியா ஒரு டாபிக் எடுப்பேன். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன், ஏன்னா முக்கியமான டாபிக் இது தின் டிஸ்க் திக் டிஸ்க் அப்படிங்கிறது. இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது, பட் ஹவவர் இட் இஸ், நான் நீங்க கேட்டனால சொல்றேன். நீங்க அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணல அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் வந்து பத்தாது. ஓகே, ஏன் அப்படின்னா தின் டிஸ்க் அப்படிங்கிறது கரண்டா ஒரு விர்ச்சுவல் மிஷின் என்ன டேட்டா யூஸ் பண்ணுதோ அதை மட்டும் எடுத்துக்கும். திக் டிஸ்க் அப்படிங்கிறது 500 GB கொடுத்தா 500 GB மொத்தமா எடுத்துக்கும். ஸோ நம்ம கிட்ட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறப்ப நம்ம தின் டிஸ்க் தான் போகணும், திக் டிஸ்க் போகக்கூடாது. ஸோ அதனால தான் எனேபிள் தின் டிஸ்க் கொடுத்தேன். இதை பத்தி லேட்டா ஒரு பெரிய செஷனை எடுப்பேன் நான், இப்போதே சும்மா சொல்றேன். ஃபைன், ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆகட்டும், தென் லெட்ஸ் குட் ஃபார் ஸ்டேஜ் 2. இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னா, விசென்ட் டெப்ளாய் பண்ணிருக்கியா, அதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் நாலேஜ் இருக்கான்னு கேட்பாங்க. எஸ், ஐ டன் தி விசென்ட் டெப்ளாய்மென்ட் நீங்க சொல்லிக்கலாம். இதை நீங்க பாத்தீங்கன்னாலே இது இப்ப நான் பண்றதான் ப்ரொடக்ஷன். இப்ப நான் என்ன பண்றனோ அது அப்படியே ப்ரொடக்ஷன்ல இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா, நான் பண்றது அப்படியே ப்ரொடக்ஷன்ல இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இது 100% முடிஞ்சாதான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும். இப் சப்போஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எரர் அடிச்சிடும், ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ்ல எரர் அடிச்சிடும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஹலோ, சொல்லுங்க. இப்போ நீ விசென்ட் டிப்ளாய் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா விண்டோஸ் சர்வர் தான் வேணுமா? விண்டோஸ் கிளைண்ட் பண்ண முடியாது? அதுல இருந்து பண்ணிக்கலாம். ஏதோ நமக்கு ஏதோ ஒரு மீடியம் வேணும். நீ விண்டோஸ் சர்வர் போட்டுக்கலாம், இல்ல விண்டோஸ் கிளைண்ட் போட்டுக்கலாம், நீங்க லினக்ஸ் போட்டுக்கலாம். பட் நான் ஏன் விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நமக்கு இந்த சர்வர் தான் வந்து டிஎன்எஸ் சர்வர் வச்சிருக்கேன், இந்த சர்வர் தான் ஏடி சர்வர் வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஒரு சர்வர் போதும், 2-3 சர்வர் போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்க டெப்ளாய் பண்ணி எதுல இருந்தாலும் டெப்ளாய் பண்ணிக்கலாம். பட் அந்த டெப்ளாய் பண்ற மிஷின்ல இருந்து அந்த ESXi கம்யூனிகேஷன் இருக்கணும், அதை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, அதான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும், முடிஞ்சோடனே டெப்ளாய் பண்ணுங்க. இப்போ உங்கள் லேபில் இதே மாதிரி செட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எரர் எதுவும் வராது. நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணினாலும் எரர் வந்துடும். எரர் வந்துருச்சுன்னா அது மறுபடியும் நீங்கள் உடனே எரர் த்ரோ பண்ணாது, அது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எரரே த்ரோ பண்ணும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சரி, அது ஸ்டேஜ் 1ல தெரியும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, ESXi உடைய ஐபி கொடுத்தோம், அதுல ஒரு ஆப்ஷன் வந்துச்சு இல்ல, ESXi ஆர் vCenter server name அப்படின்ட்டு. சோ vCenter server name இல்ல, இப் சப்போஸ் ஆல்ரெடி vCenter வேற ஏதாவது எக்ஸிஸ்டிங் vCenter இருந்தாலும் அதுல போடுறதுக்காக. சாரி, கம் அகைன், என்ன சொன்னீங்க? வேற ஏதாவது எக்ஸிஸ்டிங் vCenter இருந்தாலும் இல்லையா, அதுல போடுறதுக்காக. ஓகே ஓகே, எக்ஸிஸ்டிங் vCenter நம்ம வந்து ESXi ஐபி தான் கொடுக்கணும். ஓகே, அது எக்ஸிஸ்டிங்னா அதுலயே ஆட் பண்ற மாதிரி இருக்குமா? இந்த vCenterம் லிங்க் ஆகுமா? லிங்க் ஆகும், பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்படியும் வருதா? மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்ல அந்த மாதிரியும் இருக்கா செட்டப்? போட்டுப்பாங்க, சம் ஆர்கனைசேஷன்ல அப்படி போடுவாங்க. vCenters இருக்கும் அப்படி சொல்றீங்க? சில ஆர்கனைசேஷன்ல மட்டும் தான், பட் எல்லா vCenterம் தனித்தனியா, மோஸ்ட்லி தனித்தனியா தான் இருக்கும். ஏதோ ஒரு சிலர் மட்டும் தான் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வச்சிருப்பாங்க, மோஸ்ட்லி தனித்தனியா தான் இருக்கும். ஓகே ஓகே, கம்பைன் இன் தி சென்ஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் உங்களுக்கு லிங்க்னா? ஆமா, எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். ஓகே,
ஹலோ சொல்லுங்க. அஜி, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க இதுக்கு பிஃபோர் ஸ்டெப் இந்த ப்ரிஃபிக்ஸ் லென்த்னு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அது அண்ட் அதுக்கப்புறம் கொடுத்த 2 ஐபி, அது அது எப்படி கொடுத்தீங்க? இப்போ இஎஸ்எக்ஸ்ஐக்கு ஒரு ஐபி இருக்கு, அப்புறம் விசிஎஸ்ஏக்கு ஒரு ஐபி இருக்கு, கரெக்டா? அண்ட் இது இது லாஸ்ட் 2 ஐபி கொடுத்தீங்கல்ல, 2.1 ஒன்னு அண்ட் 2.10 ஒன்னு, இது இது என்ன ஐபி? அது வந்து என்னன்னா சப்நெட் மாஸ்க் கேட்வேங்க. கேட்வே இது என்ன, நீங்க ஐபி அட்ரஸ் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிஸ்டம், நாட் ஒன்லி சர்வர், ஒரு சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே சிஸ்டம் நான் எடுத்துக்கிறேன், இந்த சர்வர் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சர்வர்ல நான் நெட்வொர்க் செட்டிங்ஸ் போறேன். சரி, நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல இதுல பாத்தீங்க இந்த சர்வருக்கு என்ன ஐபி கொடுங்க பாருங்க. ஓகே, ரேண்டமா ஒரு சர்வருக்குன்னு ஒரு ரேண்டம் ஐபி இருக்கும்ல, அத தான் நீங்க அங்க கொடுத்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமாங்க, ஆமா ஆமா. ஓகே ஓகே. அது கேட்வே, அந்த சப்நெட் 2 சீரிஸ் இருக்கு இல்லையா, அந்த 192.168.2 அது ஒண்ணு மாறக்கூடாது. அதுக்கு அடுத்து நீங்க ரேண்டமா மாத்திக்கலாம். ஓகே. இப்ப யூசுவலா நம்ம மெஷின்ஸோட ஐபி எல்லாம் செக் பண்ணனும்னா சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா நம்ம ஐபி செக் பண்ண? நீங்க அந்த சிஸ்டம்ல இருந்து பார்க்கணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து தான் பார்க்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா வேற இதுல இருந்து பார்க்கணும்னா நீங்க டூல்ஸ் நிறைய இருக்குது, டூல்ஸ் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், அது மூலமா பார்க்கலாம். அல்லது சிஎம்டிபில இருக்கும், அல்லது உங்களோட இன்வென்டரியில இருக்கும். ஓகே ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். நம்ம இஎக்ஸ்ஐ ஹோஸ்ட் ஐபியை டைரக்டா வெப் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்றோம்ல, அதுல சம் மெனுஸ்லாம் இருக்கு. எந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுவோம்? இல்ல யூஸ் கேஸே வராதா? விசென்டர் பண்ணுவோம், அதுக்கு வந்து தனி கிளாஸ் எடுப்போங்க. எதுக்கு என்னென்ன ரீசனுக்காக நம்ம அந்த வெப் ப்ரௌசர் மூலமா ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது தனி கிளாஸ் எடுப்பாங்க.
ஓகே. அண்ணா ஒரு டவுட்னா, நம்ம ஒரு டிஃபால்ட் கேட் ஒன்று கொடுத்தோம்ல, ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரவுட்டர் கொடுக்குற அந்த டிஃபால்ட் கேட்வே தான் நம்ம இன்புட் பண்றோமா, இல்ல விஎம்க்குன்னு சொல்லிட்டு தனியா டிஃபால்ட் கேட்வே வந்து புதுசா கிரியேட் பண்ணுவோமா? சரி, டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு நெட்வொர்க் பொறுத்துங்க. உங்களோட ஆபீஸ்ல என்ன நெட்வொர்க் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான். இப்ப நான் லேப் செட்டப்ல என்னோட லேப்டாப்ல நான் ஃபுல்லா காமனா ஒரே டிஃபால்ட் கேட்வே யூஸ் பண்றேன். என்னோட விண்டோஸ் சர்வருக்கு, என்னோட ESXக்கு எல்லாத்துக்கும் ஒரே டிஃபால்ட் கேட்வே யூஸ் பண்ணி அதை கொடுக்குறேன். உங்களோட ஆபீஸ்ல உங்களோட செக்மெண்ட்டுக்கு என்ன டிஃபால்ட் கேட்வே அவங்க நெட்வொர்க் லெவல்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த டிஃபால்ட் கேட்வே யூஸ் பண்ணணும். முதல்ல சொல்லிடுவாங்க இந்த செக்மெண்ட் யூஸ் பண்ணணும், இந்த ஐபி யூஸ் பண்ண சொல்லிடுவாங்க அவங்க. அதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். நம்மளா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்றோம் அப்படின்னா, சோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே டிஃபால்ட் கேட்வே நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படி கிடையாது. நீங்க வேற அது டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மென்ட் பொறுத்துங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு விசென்டர் இருக்குது, ஆனா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு விஎம் இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஐபி கொடுக்க மாட்டீங்க, வித்தியாசமா ஐபி கொடுப்பீங்க. அது எல்லாத்துக்கும் VLAN கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, ஐபி இல்லனா நான் சொல்ல கேட்வே, டிஃபால்ட் கேட்வே. கேட்வே தாங்க எல்லாமே மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் இத பொறுத்து, நெட்வொர்க் பொறுத்து. ஓகே. அந்த சப்நெட் மாஸ்க்கு ஏத்த போல நம்ம மாத்துவோம் இல்லீங்களா, அந்த VLAN கிரியேட் பண்ணி அதுக்கு ஏத்த போல மாறுன்றீங்க? ஆமா, மாறும்.
ஓகே ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் 1 இன்ஸ்டால் ஆயிடுச்சு சரிங்களா. ஸ்டேஜ் 1 டெப்ளாய் vCenter, you have successfully deployed the vCenter. To proceed with stage 2 deployment process, setup, click continue கொடுத்த setup ஆகும். If you exit, you can continue with the vCenter server setup anytime by logging into the vCenter server management interface. இந்த இன்டர்ஃபேஸ்ல இப்ப சப்போஸ் கண்டினியூ கொடுக்காம நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்ல எப்ப வந்து லாகின் போயிட்டு எப்ப வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இது பேர் வாமி பேஜ்னு சொல்லுவோம். 5480 வாமி பேஜ்னு பேரு.
https://192.168.100:5480 பண்ணிக்கலாம் அல்லது கண்டினியூ பண்ணிக்கலாம். So let me continue to stage 2. So stage 2 next கொடுக்குறேன். Time synchronization. vCenter server time synchronization deactivate இருக்கு. So synchronize time with ESXi host. இப்போ இது ப்ரொடக்ஷனா இருந்தா you will have to select synchronize time with NTP server. சரிங்களா? ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட்ல there is a server NTP server. நம்மளோட டைமை மேனேஜ் பண்றதுக்கு NTP server ஒரு சர்வர் இருக்கும். இதுல இருந்து எல்லாமே சிங்க் ஆகும். So ப்ரொடக்ஷனா இருந்தா you will have to select synchronize time with NTP server. இதே லேபா இருந்தா you can select ESXi host. SSH access activate பண்ணிக்கோங்க. SSH access இருந்தா தான் நம்மளால VM access பண்ண partition access பண்ண முடியும். So அதனால activate பண்ணிக்கோங்க. Then next yes இதுல பாருங்க create a new SSO domain. SSO னா single sign on அர்த்தம். அதாவது நம்ம vCenterக்கு ஒரு யூசர் நேம் போடுவோம். administrator@vsphere.local அப்படிங்கிற யூசர், இது வந்து பை டிஃபால்ட் யூசர் நேம். ஸோ அந்த யூசர் நேம் நம்ம விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இந்த பாஸ்வேர்டு தான் vCenter பாஸ்வேர்டு. சரிங்களா? Password doesn't meet requirement. So ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட யூசர் நேம் வந்து administrator@vsphere.local. சரிங்களா? பாஸ்வேர்ட் வந்து இப்ப கொடுக்குறப்ப இது வந்து vCenter பாஸ்வேர்ட். இது பை டிஃபால்ட் vsphere.local. ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே? ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரி, இப்ப ஒரே நிமிஷம் இங்க ஏடி பாஸ்வேர்ட் கொடுக்க கூடாதாங்க? ஏடி உடைய டொமைன் நேம் இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். சோ இதுல ஜாயின் VMware கஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது அன்செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கறத இதுல வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தென் finish கொடுத்தீங்க அப்படின்னா you will not able to pause or stop the installation. நீங்க இது ஓகே கொடுக்குறப்ப உங்களால ஸ்டேஜ் 2 இன்ஸ்டலேஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால நீங்க ஓகே கொடுக்குறீங்களா கேக்குது. எஸ், ஐம் கிளிக்கிங் ஓகே. ஸோ இப்போ ஸ்டேஜ் 2 வந்து ப்ரொசீட் ஆகுது. ஸ்டேஜ் 2 ப்ரொசீட் ஆகுது. இப்போ இந்த ESXi லாகின் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த VCSI VM டெப்ளாய் ஆயிட்டு இருக்கு. விர்ச்சுவல் மிஷின் போடுங்க. there is a VM VCSI VM டெப்ளாய் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? நான் இந்த VM கிரியேட் பண்ணவே இல்லை. பட் நீங்க VCSI டெப்ளாய் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த VM வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ இன்னும் முடியல, கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகும். முடியட்டும், ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன OS தெரியுது? இது Photon OS. Photon. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து VMware டெவலப்டு OS. இது வந்து Photon OS. அதுல ரன் ஆயிட்டு இருக்குது Photon OS. Photon OS and appliance அப்படி இல்ல பிரதர், it is just a OS operating system. See, Photon OS அப்படிங்கிறது இந்த vCenter இந்த VMware சம்பந்தமான சில அப்ளிகேஷனுக்கு எல்லாமே Photon OS தான் கொடுக்குறோம். So this is a OS developed by VMware.
அவனே ஒரு OS டெவலப் பண்ணி வச்சிருக்கான், ஃபோட்டான் OSன்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி VCSI, நிறைய அப்ளிகேஷன் VMware வந்து நிறைய அப்ளிகேஷன் வச்சிருக்கான். அது எல்லாமே ஃபோட்டான் OS தான் யூஸ் பண்றோம். ஃபைன். ஸோ இப்போ நீங்க கேட்டீங்க ஏடி பாஸ்வேர்டு கொடுக்க கூடாதான்ட்டு. நீங்க ஏடி இன்டகிரேட் பண்ணா கொடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இன்டகிரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் இது எல்லா என்விரான்மெண்ட்லையும் இன்டகிரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோட என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏடி இன்டகிரேட் பண்ணலாங்க. ஸோ அது நீங்க இன்டகிரேட் பண்ணியிருந்தா ஏடி யூஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணலாட்டி நீங்க ஏடி யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க டேரக்டாக vsphere.administrator@vsphere.local யூஸ் பண்ணிக்கலாம். இது செட்டப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா we can able to access the vCenter. vCenter நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரௌசர்ல போயிட்டு https://192.168 அந்த vCenter IP 2.100 கொடுத்தோம்னா vCenter வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கிளாஸ் கவனிக்கிறவங்க கவனிக்கலாம். யாரும் லேட் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் ஆகிறவங்க லெஃப்ட் ஆகிக்கலாம். ஏன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட், மோஸ்ட்லி இது 99% சக்ஸஸாக கம்ப்ளீட் ஆகிரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எரர் இருந்தால் ஒரு 90%ல எரரே தெரியும், என்ன எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனப்போ vCenter ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே கவனிக்கிறவங்க கவனிக்கலாம், லெஃப்ட் ஆகிறவங்க லெஃப்ட் ஆகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் கிளாஸ்ல நீங்க ஸ்டே பண்றோம், ஸ்டே பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரெக்கார்டிங் நீங்க நாளைக்கு ஷேர் பண்ணுவீங்க இல்லையா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி? ஆமா. ஓகே 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 சரி, then I'll just leave it. Thanks. தெரியும். ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ அந்த டொமைன்ல ஜாயின் பண்ணனும்னு சொல்றீங்களே, அந்த டொமைன் ஜாயின் அப்ப அந்த FQDN சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோமே, அங்க வந்து அந்த டொமைன் நேம் நம்ம அப்ப அங்க போட்டுறணுமா? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் இல்ல அங்க போடணும் அவசியம் இல்ல. அது வந்து ஆப்ஷனல் தான். டொமைன் ஜாயினிங் அது நம்ம இந்த vCenter ஏடில இன்டகிரேட், இது டொமைன் ஜாயின் சொல்ல முடியாது, vCenter ஏடில இன்டகிரேட் பண்றதுன்னு சொல்லலாம். சோ ஏடில வந்து இன்டகிரேட் பண்ணனும் இந்த vCenter. அப்படி ஏடில இன்டகிரேட் பண்ணிட்டா ஏடி யூசர்ஸ் இதுல லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்பனா இந்த இடத்துல மட்டும் தான் போடணும். இப்போ இந்த இடத்துல vsphere.local இல்லாட்டி உள்ள போய் ஒரு ஆப்ஷன் இருக்கு போடுறதுக்கு, உள்ள போய் கூட பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன். அப்ப இந்த ரூட்ன்றதுக்கு பதில் கூட நம்ம விண்டோஸோட இது யூசர் லாகின் பண்ணி vCenter லாகின் பண்ணிக்கலாம். ரூட் கிடையாதுங்க. ரூட்ங்கிறது VCSI ஓட VM பாஸ்வேர்ட். அந்த administrator@vsphere.local அந்த இடத்துல. ஓகே ஓகே ஓகே. அந்த இடத்துல நம்ம இப்ப இருக்க டொமைன் யூசர் நேம் வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே. ಇದು ಸ್ಟೇಜ್ 2 ಲೋ CEIP ಡಿಸೇಬಲ್ பண்ணிருக்காங்களே, எதுக்கு? என்ன இது புரியல? எது CEIP? CEIP அது கஸ்டமர் டெவலப்மென்ட் ப்ரோக்ராம். அது தேவையில்ல, அது நமக்கு தேவையில்ல. அது எனேபிள் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? எனேபிள் பண்ணா நமக்கு ப்ராடக்ட் சம்பந்தமான அந்த ரிலீசஸ்லாம் கொடுப்பான், அந்த ப்ரொமோஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குவான். நம்ம ப்ரொடக்ஷன்ல பண்றது இல்ல. அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லைங்க, அது பண்றது பண்ணாம இருக்கிறது. தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு டவுட், இன்னொரு டவுட். ஹலோ, சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அந்த தின் டிஸ்க்னு சொல்லிட்டு அது இப்போ எனேபிள் பண்ணோம் பாத்தீங்களா, அது வந்து ப்ரொடக்ஷன்ல பண்ணுவோமா? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி என்வைரன்மென்ட் பொறுத்துங்க. தின் டிஸ்க் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸ்டோரேஜ் கெபாசிட்டி பொறுத்து. சரிங்களா? தின் டிஸ்க் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ ஒரு 300 GB நம்ம கொடுக்குறோம்னா 300 GB தின் டிஸ்க்கு செலக்ட் பண்ணலன்னா 300 GB ஃபுல்லா எடுத்துக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ். தின் டிஸ்க் கொடுத்தோம்னா நம்ம எவ்வளவு OS யூஸ் ஆகுது அது அவ்வளவு மட்டும் எடுத்துக்கும். ஆனா அந்த ப்ரொடக்ஷன்ல நம்ம வந்து நம்ம இல்ல இத பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு அது தேவனா அது மோஸ்ட்லி எனேபிள் பண்ண மாட்டாங்க vCenterக்கு. ஏன்னா vCenterக்கு எப்பவுமே ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வச்சிருப்பாங்க. பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் என்வைரன்மென்ட் பொறுத்து, அப் டு தேர் விஷன். ஏன்னா போன கம்பெனில ஃபுல்லாவே நாங்க வந்து எல்லாமே திக் டிஸ்க்ல வச்சிருந்தோம், இந்த கம்பெனில ஃபுல்லாவே தின் டிஸ்க்ல வச்சிருக்கோம். அது கெபாசிட்டி பொறுத்துங்க, அது அவங்களோட விருப்பம் தான். ஓகே. ப்ரோ இப்போ அப்கிரேடும் பண்ணுவீங்க தானே? ஆக்சுவலா இப்போ அப்டேட் பண்ண மாட்டோம், இன்ஸ்டாலேஷன் அப்டேட் பண்ண மாட்டோம். இல்ல
இன்ஸ்டலேஷன் முடிஞ்சா நான் கேட்கறது நெக்ஸ்ட் கிளாஸோ இல்ல அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுவோம் தானே, அது கிளாஸ் இருக்குது தானே? இல்ல இப்ப ஆக்சுவலி இப்ப 8.0 போட்டுப்போம், இதை நம்ம அப்டேட் பண்ண முடியாது. நம்ம இல்ல ஒரு அதுக்கு தான் 7.0 கேட்கறேன். போட்டு ஏன்னா அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது 7 போட்டிருந்தோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படி கண்டினியூஷன் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்ல கேட்கறேன். அப்கிரேட் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ஏன்னா ரிசோர்ஸ் இல்ல. நான் என்ன பண்றேன், 7.0 தனியா போட்டு அதுல இருந்து அப்டேட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் தனியா போட்டு காமிக்கிறேன். இல்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கறேன். தனியா போட்டு காமிங்கன்னா இப்ப நம்ம இது செப்பரேட்டா தானே போடுறோம், இதையே நம்ம 7 போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கறேன். இல்லைங்க, அதான் சொல்றேன். 7 வந்து 7ல இருந்து 8 அப்டேட் பண்றப்ப இஷ்யூ வருதுங்க. அது என்னோட ஓகே லேப்டாப்ல, ப்ரொடக்ஷன்ல கிடையாது. ஓகே என்னோட ரிசோர்ஸ் இல்லாம. ஓகே ஓகே. அதனால நான் தனியா 7 போட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் அது எடுக்கிறேன். நான் அப்டேட் பண்றது ஒரு முக்கியமான செஷன் தான். அதுவும் இன்டர்வியூல கேக்குறாங்க, எடுப்பேன். ஓகே ஓகே. ಇದು ನಾವು ಬಾಟ್ಕಾಮ್ ಇಂದ வி சென்டர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஐஎஸ்ஓ ஃபைல் அதுக்கு ನಾವು இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது EXX டீடைல்ஸ் ரூட் அண்ட் பாஸ்வேர்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ನಾವು இன்ஸ்டால் பண்ணிடுவோம் பண்ணிச்சா ಇಲ್ಲ அப்போ செட்டப் வந்து ನಾವು அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு இல்ல இல்லைங்க, நான் அது சொன்னேன். வி சென்டர் விசிஎஸ் விஎம் ஓட பாஸ்வேர்டு வேற, வி சென்டரோட பாஸ்வேர்டு வேற. ரெண்டுமே ஒரே ஐபி தான், பட் பாஸ்வேர்டு மட்டும் வேறங்க. புரியுது. ஆமா, வி சென்டர் ஆக்சஸ் பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட் கேட்கும். அப்போ ரூட் பாஸ்வேர்டு எப்போ எங்க போடணும்? எந்த பாஸ்வேர்டு கேக்குறீங்க? ரூட் பாஸ்வேர்டு. ரூட் பாஸ்வேர்டு வந்து விசிஎஸ் விஎம், அந்த விஎம்ல இருந்து இஷ்யூனா நம்ம போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு. அந்த விஎம்ல ட்ரபிள்ஷூட்டிங் பண்றப்ப யூஸ் பண்ணுவோம். அது என்ன, அது கமாண்ட் லைன் இருக்கா? கமாண்ட் லைன் பண்ணிக்கலாம், நம்ம ஜியோலையும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் தனி கிளாஸ் எடுப்பேங்க, அது எப்போ யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ.
ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆனா ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட்டுங்களா சார்? ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆகலங்க, அது போயிட்டு இருக்கு. இல்ல கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். கம்ப்ளீட் ஆக முடிஞ்சு அவ்வளவுதான், ரீசெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌசர்ல டைரக்டா ஆக்சஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஓகே சார். ப்ரோ ரீசெண்ட் சர்டிஃபிகேட் அப்கிரேஷன் அப்கமிங் கிளாஸ்ல சொல்லுவீங்களா? ரீசெண்ட் சர்டிஃபிகேஷன் அப்கிரேட் ரெனியூவல் சாரி சொல்லுங்க. ஆமா ஆமா. ஓகே. தெரியும். இப்ப நாளைக்கு கிளாஸ் இருக்குங்களா? நாளைக்கு சாட்டர்டே நான் இன்ஃபார்ம் பண்றேன். மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே இருக்காது, இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே. ஏன்னா அது முன்னாடியே தெரிஞ்ச உங்களுக்கு பிளான் பண்ணிக்கலாம் தான். அதான் சரி ஓகே ஓகே. மோஸ்ட்லி இருக்காத மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க. சரி. சார் சொல்லுங்க. இப்போ உங்களுடைய லேப்ல வந்து ஓஎஸ் விண்டோஸ் 10 விண்டோஸ் 7 அந்த மாதிரி லோக்கல் யூசருக்கு யூஸ் பண்றீங்களா இல்ல டைரக்டா சர்வரை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா சார்? சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். ஓகே சார். சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதுல விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுல EXE இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் இது கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி தானே சார்? இல்ல லேப்டாப் வந்துட்டு விண்டோஸ் 11 அதுல ஒர்க் ஸ்டேஷன் போட்டு விண்டோஸ் அதுதான் சார். ஓகே சார்.
So okay, yes. Stage 2 complete install ஆயிடுச்சு. You have successfully set up the vCenter server. The vCenter successfully completed. Click the link, get started. So இந்த லிங்க் கிளிக் பண்ணா உங்களுக்கு you can able to access the vCenter, or you can access through the IP address. இது வந்து நம்ம இப்ப எதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டொமைன் நேம் வச்சு FQDN நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்ப என்ன யூசர் நேம் கொடுக்கணும் அப்படின்னா administrator@vsphere.local. Yes, we successfully deployed the vCenter VCSA. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே எம்டியா இருக்கும். ஏன்னா இப்ப எதுவுமே ஆட் பண்ணல. இப்ப இந்த vCenter நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். https:// IP address போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம DNS என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எப்படினாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஐபி போட்டு ஆக்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது டொமைன் நேம் போட்டு ஆக்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி whatever it is. இப்போ இதில் எதுவுமே இருக்காது, எல்லாம் எம்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ESXi வந்து ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் செஷனில் எப்படி ESXi ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து காமிக்கிறேன். இது வரைக்கும் டவுட்ஸ் தான் கேளுங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டவுட்டு, அதில் வந்து VCSA 8.techie.comனு வருது இல்லை? techie.comன்றது அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து DNSல ரெக்கார்டு போட்டோம்னால அது techie.com வருது இல்லை? DNS என்ட்ரி போட்ட ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதனால தான் வருது. ஆனா இது வந்து ஆனா வந்து இன்னும் நம்ம டொமைன்ல எல்லாம் ஜாயின் பண்ற அது மாதிரி எல்லாம் கிடையாது. அது அந்த DNS என்ட்ரில இருக்கிறதுனால அந்த டொமைன்ல இந்த நேம் வருது. நம்ம DNS என்ட்ரில இருந்தா அப்படியே வருது. ஓகே, சரி. So vCenter successfully install ஆயிடுச்சு. So next sessionல we will go through எப்படி ESXi ஆட் பண்றது சொல்லி பார்க்கலாம். Thank you. Okay, thank you all. நம்ம next session பார்க்கலாம். Okay, thank you. Thank you.